ராமாயணம். சீதா தேவி தன்னை அவதூறா பேசியிருக்காங்க அயோத்தி மக்கள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூய்மையானவள் அப்படிங்கிறது உண்மைனா பூமி தாயே எனக்கு அடைக்கலம் கொடு அப்படின்னு பூமியை பார்த்தபடி நின்னாங்க. இதுவரைக்கும் பார்த்திருந்தோம். இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ராமர் என்ன நடக்க போகிறது என்பதை ஊகித்து கொண்டவராக சீதையை பிடிக்க அவள் அருகில ஓடி வர்றார். அந்த கன நேரத்துல பூமி இரண்டாக பிளந்தது. பூமிக்குள் இருந்து உத்தமமான சிம்மாசனத்துல பூமி தாயான தரணி தேவி திவ்யமான அலங்காரத்துடன் வெளியே வர்றாங்க. சீதையின் கைகளை பிடித்து அழைத்து கொண்டு தன்னுடைய சிம்மாசனத்தின் அருகில் அமர்த்தி கொண்டாங்க. தேவர்கள் இடைவிடாம மலர் மாறி பொழிந்தாங்க. பூமி தாய் தன்னுடைய பூமியில் இருந்து சீதையை ஜனகருக்கு எப்படி கொடுத்தாலோ அதுபோலவே தற்போது சீதையுடன் பூமிக்குள் சென்றுவிட்டாள். முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் சீதையை வாழ்த்திய சத்தம் விண்ணை முட்டியது. அங்கு ராமருடன் வந்த படைகள் பூமிக்குள் சீதை சென்ற இடத்தையே பார்த்தபடி என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ராமரை பார்த்தவாறு திகைத்து நிற்கிறாங்க. ராமர் ஒன்றும் செய்ய முடியாதவராக துக்கத்துடன் லவகுசர்களை பார்த்தபடி நிற்கிறார். லவகுசர்கள் வால்மீகி முனிவரை பார்த்தவாறு நிற்கிறாங்க. ஒருவருக்கொருவர் பார்த்தபடி யாரும் எதுவும் செய்ய இயலாத நிலையில அந்த இடம் மிகவும் நிசப்தமாய் இருக்கு. அனைத்தையும் அறிந்த வால்மீகி முனிவர் அமைதியோடு நின்றிருந்தார். ராமர் மனம் கலங்கியபடி பேச ஆரம்பிக்கிறார். இதுபோல் சீதைக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சீதையின் காதுகளில் இந்த செய்தி விழுந்து விடாம பார்த்து கொண்டே இப்பொழுது வால்மீகி முனிவருடன் சொல்ல வேண்டிய சூழ்நிலையால் நானே சொல்லிட்டேன். என்னுடைய சீதையை நான் இனிமேல் பார்க்க மாட்டேன். இதுவரை நான் அனுபவிக்காத வேதனை என் மனதை வாட்டுது. கூரிய ஆயுதம் கொண்டு மனதை கீறி கிழிப்பது போல இந்த வேதனை என்னை தாக்குது. என் சீதை கண் எதிரில் காணாமல் போவதை பார்த்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாம நின்றுவிட்டேன் அப்படின்னு புலம்பிய ராமர் திடீர் என்று கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறார். முன்பு இலங்கையிலிருந்து சீதையை மீட்டு வந்தது போல இப்பொழுது பாதாளத்தில் இருந்து சீதையை எனக்கு மீட்டு வர தெரியும் அப்படின்னு ராமர், பூமி தாயே, நீதான் சீதையை ஜனகருக்கு கொடுத்தாய். உன்னுடைய மகளான சீதை புண்ணியவதி என்பது உலகத்திற்கு எடுத்துக்காட்ட உன்னுடனேயே அழைத்து சென்று விட்டாய். உலகமும் சீதையை பற்றி தெரிந்து கொண்டு விட்டது. அதனால என்னுடைய சீதையை இப்பொழுதே எனக்கு திருப்பி கொடுத்துடு. நீ திருப்பி கொடுக்கல அப்படின்னா என்னையும் உன்னுடனே அழைத்து சென்று விடு. பூமிக்கு அடியில சீதை இருக்கும் இடத்துல நானும் இருந்து கொள்றேன். இரண்டுல ஏதாவது ஒன்றை செய்துவிடு. என்னுடைய பேச்சை நீ அலட்சியம் செய்தால் இந்த வனம் மலைகள் எல்லாவற்றையும் சேர்த்து உன்னையும் நாசம் செய்து விடுவேன். பூமியே இல்லாதபடி எங்கும் தண்ணீரால் நிரப்பி விடுவேன். அதற்கு ஏற்ற தவ பலனும் வலிமையும் என்னிடம் இருக்கு. விரைவாக சீதையை என்னிடம் திருப்பி கொடுத்து விடு அப்படின்னு சொல்றாரு. ராமரின் வருத்தத்தையும் கோபத்தையும் பார்த்த பிரம்மா அவரை சமாதானம் செய்ய தேவர்கள் சூழ அங்கு ராமரிடம் பேச ஆரம்பிக்கிறார். ராமா, இப்படி வருத்தப்படாதே, சூழ்நிலையை சமாளித்துக்கொள். உன்னுடைய இயல்பான தன்மைக்கு வா. உன்னுடைய அவதாரத்தை சிறிது நினைவுபடுத்தி பார். சீதை உன்னையே தெய்வமாக துதித்து வாழ்ந்தவள். இந்த உலகத்தில் பெண்ணானவள் எந்த சோதனைகள் வந்தாலும் இப்படியும் வாழ முடியும் என்று அனைவருக்கும் எடுத்து காட்டிவிட்டு சென்றிருக்கார். தற்சமயம் தன் தவ வலிமையினால பூமாதேவியுடன் பாதாள உலகம் சென்றுவிட்டாள். உன்னுடைய வைகுண்டத்திற்கு நீ செல்லும்போது நிச்சயம் உன்னுடன் வந்து சேர்வாள். கவலைப்படாதே. ஒரு நிகழ்ச்சியும் விடாமல் விவரித்து உனது வரலாற்றை வால்மீகி முனிவர் திவ்யமாக, சத்திய வாக்கியமாக, தெளிவாக, அற்புதமாக, ராமகாவியமா படைச்சிருக்கார். நீ உன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு முழுவதுமாக இதனை கேள். இனி நடக்க இருப்பதையும் தெரிந்து கொள். உனக்காகத்தான் வால்மீகி முனிவர் இதனை ஏற்றினார். இதனை படித்து கேட்டு விமர்சிக்க உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது. உன்னை நம்பி இப்பொழுது லவகுசர்கள் இருக்காங்க. அவர்களை வளர்க்க வேண்டிய கடமை இப்பொழுது உனக்கு இருக்கு. எனவே அமைதி கொள். அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதில் உன்னுடைய கருத்தை செலுத்து அப்படின்னு ராமரை அமைதிப்படுத்திய பிரம்மா அங்கிருந்து கிளம்பி போறார். ராமர் பிரம்மாவின் வார்த்தைகள்ல அமைதியடைந்தார். லவகுசர்களை அழைத்து கொண்டு அரண்மனை திரும்பினார். அயோத்திக்கு லவகுசர்கள் வந்ததை மக்கள் திருவிழா போல கொண்டாடுறாங்க. அரண்மனைக்கு திரும்பிய ராமர் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடன் வந்திருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாலும் இந்த உலகத்தை விட்டு சீதை சென்றது இந்த உலகமே சூன்யமாக இருப்பது போல உணர்றார். வால்மீகி முனிவர் எழுதிய ராமகானத்தை பிரம்மா சொன்னபடி தினந்தோறும் கேட்க ராமர் ஏற்பாடுகளை செய்கிறார். அஸ்வமேத யாக குதிரை உலகம் முழுவதும் சுற்றி யாகசாலைக்குள் வருது. யாகத்தை நிறைவு செய்த ராமர் யாகம் செய்த அந்தணர்களுக்கும் வேதியர்களுக்கும் யாகத்திற்கு உதவி செய்தவர்களுக்கும் தட்சணைகள் தானங்கள் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார். யாகம் இனிதாக நிறைவு பெற்றது.
ராமர் அனைத்து அரசர்களுக்கு எல்லாம் அரசனான சக்கரவர்த்தி என்று தன்னை அறிவித்துக் கொண்டார். ஆனாலும் ராமருக்கு மன அமைதி அருகில் கூட வர மறுத்தது. மிகவும் வேதனையை அனுபவிக்கிறார். லவகுசர்கள் இருவருடனும் மேலும் மேலும் பல யாகங்கள் செய்கிறார். இரவு பகல் பார்க்காம யாகம் செய்யும் அந்தணர்களுக்கும் வேதியர்களுக்கும் கணக்கில்லாத பசுக்களையும் பெரும் செல்வத்தையும் தானம் கொடுத்து திருப்தி செய்கிறார். ராமரது ஆட்சியில் நாட்டில் காலத்திற்கு சரியாக மழை பொழிந்தது. மக்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தாங்க. எந்த பிராணியும் வியாதியால் கூட வாடல. யாரும் அகால மரணம் அடையல. எந்த விதமான துர்சம்பவங்களும் நடைபெறல. அனைவருக்கும் நன்மை மட்டுமே கிடைத்தது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தாங்க. ராமரின் ஆட்சி காலம் தர்மத்தின் ஆட்சி என்று போற்றப்பட்டது. ராமர் இவ்வாறு பல ஆண்டு சிறப்பாக ராஜ்யத்தை ஆண்டார். லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் சத்ருக்கனுக்கும் திருமணம் நடத்தி வைத்தார் ராமர். மூவருக்கும் தலா 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. லக்ஷ்மணனின் மகன்கள் இருவருக்கும் அங்கதன், சந்திரகேது என்று பெயரிட்டாங்க. பரதனின் மகன்கள் தட்சன், புஷ்கரன் என்று பெயரிட்டாங்க. சத்ருக்கனின் மகன்களுக்கு சுதாகு, சுதசேனன் அப்படின்னு பெயரிட்டாங்க. பல ஆண்டு காலம் சென்ற பின் பலவிதமான தானங்களும் தர்மங்களும் செய்து வாழ்ந்தவளான ராமரின் தாய் கௌசலை சொர்க்கம் சென்றடைகிறாங்க. அவளை தொடர்ந்து சுமத்திரையும் கையையும் சொர்க்கம் செல்றாங்க. இவர்களுக்கான பித்ரு தானங்களை ராமர் செய்து முடித்தார். ஒரு நாள் ராமர் தனது சகோதரர்கள் மூவரையும் அழைத்தார். உங்களது மூவரின் மகன்களும் கல்வி கற்று தேர்ந்து விட்டாங்க. தர்மம் நீதி முறைகளை தெரிந்து கொண்டு விட்டாங்க. அங்கதனும் சந்திரகேதுவும் தற்சமயம் ராஜ்யத்தை ஆளும் தகுதி பெற்றிருக்காங்க. இவர்களை ஒரு தேசத்திற்கு முடிசூட்டி அரசர்களாக அமர்த்தணும். எதிரிகளின் தொந்தரவு இல்லாத நலமாக இருக்கும் இடமாக பார்த்து இவர்களுக்கு தகுதியான தேசம் எது என்பதை தெரிந்து கொண்டு வா அப்படின்னு லக்ஷ்மணனை கேட்டுக்கொண்டார். ராமர் இவ்வாறு சொன்னதும் அதற்கு பரதன் பதில் சொல்றான். இங்கு காருபதம் என்று ஒரு அழகிய தேசம் ஆரோக்கியமா இருக்கு. அங்கு அங்கதனை நியமிக்கலாம். அதே போல சந்திரகாந்தம் என்ற பேர்ல ஒரு தேசம் இருக்கு. அங்கு சந்திரகேதுவை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்றான். பரதன் சொன்னபடியே அங்கதனையும் சந்திரகேதுவையும் அரசனாக்கி முடிசூட்டினார் ராமர். அங்கதனுக்கு லக்ஷ்மணனும் சந்திரகேதுவுக்கு பரதனும் சென்று நிர்வாகம் செய்வதை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. சிறிது காலம் போகுது. பரதனும் சத்ருக்கனும் ராமருக்கு சேவை செய்வதே தங்கள் பாக்கியமா கருதி வாழ்ந்தாங்க. மூவரும் அரசு நிர்வாகத்தை ஒற்றுமையாக செய்து வந்தாங்க. ஒரு நாள் யமதர்மர் முனிவரின் வேடத்தை தரித்து அரண்மனை வாசல்ல வந்து நிற்கிறார். வாசலில் நின்ற முனிவரை லக்ஷ்மணன் வரவேற்றான். லக்ஷ்மணனிடம் முனிவர் ராமரை பார்க்க வேண்டும், அனுமதி பெற்று வா அப்படின்னு கேட்டுக்கொண்டார். ராமரிடம் சென்ற லக்ஷ்மணன், முனிவர் ஒருவர் வந்திருக்கார், யாருன்னு தெரியல, தங்களை காண அனுமதி கேட்கிறார் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ராமர் முனிவரை காண அரண்மனை வாசலுக்கு வர்றார். மிகுந்த தேஜஸுடன் இருந்த முனிவரை கண்ட ராமர் அவருக்கு தகுந்த மரியாதை செய்து வரவேற்றார். ராமரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டு அவரை வாழ்த்தினார் முனிவர். ராமர் முனிவரிடம் பேச ஆரம்பிக்கிறார். மகா முனிவரே, தாங்கள் வந்த நோக்கத்தை சொல்லுங்கள். என்னால் தங்களுக்கு என்ன காரியமாக வேண்டும், தயங்காமல் கேளுங்கள், என்னால் இயன்றதை செய்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்றார். அதற்கு முனிவர், நான் உனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன், அதனை உன்னிடம் சொல்ல வேண்டுமானால் சொல்வதற்கு முன்பாக நீ எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும், அதற்கு நீ சம்மதித்தால் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ராமரும் சம்மதிக்க, நாம் பேச ஆரம்பித்ததும் இடையில் நம்ம யாரும் பார்த்தாலோ நாம் பேசுவதை கேட்டாலோ நீ அவர்களை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராமர் லக்ஷ்மணனிடம் சென்று, வாசல்ல நீ காவலுக்கு நில், மற்ற காவலர்களை அனுப்பிவிடு, நாங்கள் உள்ளே பேசி கொண்டிருக்கும் போது யார் இடையில் வந்தாலும் அவர்களை கொல்வதற்கு கட்டளையிட வேண்டியிருக்கும், ஆகையால் எச்சரிக்கையோட காவலுக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு முனிவருடன் தனது தனி அறைக்கு வந்தார். இனி நீங்கள் கொண்டு வந்த தகவலை என்கிட்ட சொல்லலாம், நமக்கு இடையில யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் கொண்டு வந்த தகவலை கேட்க ஆவலா இருக்கேன், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ராமரிடம் பேச ஆரம்பித்தார். முனிவர் வேடத்தில் இருந்த யமதர்மர், பிரம்மா என்னை உங்களிடம் அனுப்பி வைத்தார், சகலத்தையும் சம்ஹாரம் செய்யும் காலன் நான், உயிராக பிறந்தவர்களின் இறுதி காலத்துல அவர்களை அழைத்து சென்று விடுவது எனது தொழில். ராவணனால் உலகில் மக்கள் பயந்து நடுங்கும் போது அவர்களை காக்க விஷ்ணுவாகிய தாங்கள் மனிதனாக பிறக்க திருவுள்ளம் கொண்டீங்க. 100,000 வருடங்கள் மேலும் பல 100 ஆண்டுகள் நீங்கள் இங்கு வாழ்ந்து விட்டீங்க. இந்த யுகத்திற்கான மனிதர்கள் எண்ணிக்கையில பூரண ஆயுள் இது. இப்பொழுது நீங்கள் உங்களின் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு திரும்பி செல்லும் காலம் நெருங்கிவிட்டது. நீங்கள் உடனடியாக வைகுண்டம் திரும்பலாம், இல்லையென்றால் தங்களின் விருப்பம் போல் சில காலம் இங்கு நீங்கள் தங்கியிருக்கலாம். முடிவு உங்களுடையது.
இந்த செய்தியை பிரம்மா என்னிடம் சொல்லி அனுப்பினார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் முனிவர் வடிவில் வந்த யமதர்மர். ராமர் முனிவரிடம் பேச ஆரம்பிக்கிறார். பிரம்மாவிடம் இருந்து அற்புதமான செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். பிரம்மாவின் கூற்றுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன். அரசனாக இந்த பதவியை உரியவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு விரைவாக இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு ராமர் சொல்றாரு. ராமரும் முனிவரும் தனியாக பேசிக்கொண்டிருக்கும் போது தவ வலிமை மிக்க துர்வாச முனிவர் அங்கு வந்தார். அவருக்கு தகுந்த மரியாதைகள் செய்து வரவேற்றான் லக்ஷ்மணன். ராமரிடம் முக்கியமான தகவலை சொல்ல வேண்டும், எனவே நான் விரைவாக அவரை பார்க்க வேண்டும் என்று ராமரின் அறைக்குள்ள செல்ல துர்வாச முனிவர் முயற்சிக்கிறார். இதனை கண்ட லக்ஷ்மணன் துர்வாச முனிவரிடம் பணிவாக பேச ஆரம்பிக்கிறார். ராமர் மிகவும் முக்கியமான வேலையில ஈடுபட்டிருக்கார், இடையில் யாருடைய குறுக்கீடும் இருக்கக்கூடாது அப்படின்னு என கட்டளையிட்டிருக்கார். எனவே தங்களுக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் என்று என்னிடம் சொல்லுங்க, என்னால் இயன்றவரை தங்களுக்கு செய்து கொடுக்கிறேன். என்னிடம் சொல்ல இயலாது என்றால் ராமரின் அனுமதிக்காக சிறிது நேரம் காத்திருங்கள் அப்படின்னு மரியாதையோட சொல்றான். இதை கேட்ட முனிவர் கோபம் கொண்டார். ஆத்திரம் கண்களை மறைக்கவே கண்களாலேயே லக்ஷ்மணனை எரித்து விடுபவர் போல பார்க்கிறாரு. இனி என்ன நிகழ்ந்தது, இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.